Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Simply Spicy Fazila. இன்னைக்கு நம்ம சேனலில் மஸ்டர்ட் மட்டன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And then don't forget to click the bell icon. Click all button also. மஸ்டர்ட் மட்டன் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 400 கிராம் நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் 2, கேஷ்யூ 20 கிராம், தயிர் 200 ml, குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், புதினா தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் 1, எண்ணெய் தேவையான அளவு, பச்சை மிளகா 3, கடுகு 20 கிராம், மிளகு 20 கிராம், சீரகம் 15 கிராம், பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 3, கிராம்பு 2, பட்டை 2 பீஸ், ஜாதிக்காய் சிறிதளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தென் கரம் மசாலா எல்லாம் மிக்சியில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனவொன்னே எடுத்து வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். தென் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் தான் இந்த டிஷ்ஷுக்கான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்ட் கேஷ்யூலாம் நல்லா கூல் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கிங் பேன் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா ஆட் பண்ணிவிட்டு சோட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு, மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு அண்ட் தென் கரம் மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு சோட்டே பண்ணிக்கலாம். இந்த மஸ்டர்ட் மட்டன் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நான் குர்பான் கறி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு சோட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சோட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க மட்டனில் மசாலா, தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் அண்ட் கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த ஆனியன் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் ஸ்டாக் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆயில் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுடைய மஸ்டர்ட் மட்டன் மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா அண்ட் இடியாப்பம் ரெண்டுக்குமே செம்ம ஆப்டாக இருக்கும் இந்த மஸ்டர்ட் மட்டன் மசாலா. ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய இந்த மஸ்டர்ட் மட்டன் மசாலா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்க இந்த மஸ்டர்ட் மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
நம்மளோட இந்த மஸ்டர்ட் மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நெய்ச்சோறு அண்ட் தாளிச்ச சோறு ரெண்டுக்குமே அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா நீங்களும் இந்த மஸ்டர்ட் மட்டன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். கிவ் யோர் ஃபீட்பேக். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And then don't forget to click the bell icon. Click all button also. Thanks for your time. Love is friends.